அடுத்த நாட்டு எல்லாம் பாப்பா ஓடியா மாடியில எல்லாம் துணியா போதும் ரெடி பண்ணிட்டு அழகா பாடுறோம் ஆடுற பாடல் அபிநயம் இருக்க வேண்டும் அவருக்கு என்ன தென்னமோ அத்தனை அரண்மனைக்கு சென்று வாரி வாரி கொடுக்க வேண்டும். உனக்கும் எனக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் உண்மைதாங்க முகத்தை நான் பார்க்கும் பொழுது பரவசமாக இருக்கின்றேன். அப்படியா? ஏண்டா உனக்கு நான் என்ன சொன்னேன்? ஆமாண்டா அப்படியா? இருந்தாலும் உனக்கு இங்க வேலை கிடையாது.
எனக்கு என் மனைவிக்கு சிறிது நேரம் வேலை இருக்குது. அதை முடிச்சிட்டு பிறகு வரும். நீ அரண்மனை இருக்கிற பையில போல போ. கணவலி, உன்னை நான் பார்க்கும் பொழுது என் மனமெல்லாம் எப்படி சொல்லவா? எப்படி இருக்கீங்க கணவலி? பட்டாம்பூச்சிடி. பட்டாம்பூச்சியா? பட்டாம்பூச்சியா? அப்படியே சொல்லிட்டீங்க. சுத்தி முத்தி தேடி பார்த்தா ஐயா எதுவுமே ஆப்பிடல. நீ கூட பார்த்தா அம்மா கிட்ட எடுத்துட்டு போன போது அடி போட்டா போகும்போது தண்ணி சும்மா பிச்சுக்கு அடிக்க மாதிரி ஐயா போடுங்க ஐயா. என்னடா நக்கர் ஐஸ் சர்ப்ரைஸ் ஐஸ் வாங்கனவா என்னடா ஐஸ் போட ஐஸ் இருக்குடா இது வரவா போட ஏய் போ
எப்பொழுதும் வர்ணிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அப்படி அங்கே இருந்தாலும் என் நாளுக்கு உன்னை பார்க்கும் பொழுது என்னென்னவோ சொல்லுகிறது. அப்படியா எப்படிங்க என்னங்க உடலில் பூக்கும் அப்படியா உடலையே நாடினேன். நம்ம நாட்டு மன்னர் குழந்தைகள் சொல்லிட்டு நாட்டு மக்கள் எல்லாம் கேவலமா பேசுறாங்க. இத கூட தெரியாம மாங்காய் மரம் புளியா மரம் நீங்க இப்பதான் மாங்காய் மரத்தை புடிச்சு கூத்தல வச்சுக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாங்க? தாங்க முடியலடா. புடிச்சது புடிச்ச மாதிரி போயிடுக்கிறாங்க. நட பண்றது ஏன்டா? எனக்கே கல்யாணம் ஆகி 2 பொண்ணுங்கடா. யாருக்கா? எனக்குடா 2 பொண்ணா? ஆமாடா. உனக்கா? உண்மைதான்டா. ஏய் ஏடா என்னடா சொல்றா? உண்மைதான்டா. ஒரு வேகற என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடா. நான் தள்ளி முடியல. அதுக்குள்ள தள்ளி போறா. வா வந்து தள்ளி. ஆடிப்பாடி கொண்டிருந்தாள். நேரம் போவது தெரியாது. அப்படியா? சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு அரண்மனைக்கு செல்ல வேண்டும். ஓடிவா. அப்படியே ஆகட்டுங்க.
பாத்தியாடா என்னடா ஆடி பாடி புது அடிக்கு போய்க்கிறாங்க ரூம்ல அடிக்கிறாரு ரகுமாடாடி என்ன ஒரு திருவிழா நடக்க முடியுதா நாட்டு மக்கள் எல்லாம் பேசுறாங்க என்ன சொல்றா? அடுத்த முறை நாடாளத்துக்கு ஒரு மன்னர் இல்லையே மன்னர் கிடையாது. ஒருவேளை நம்ம நாட்டு மன்னர் இறந்துட்டா கூட கொல்லு போட்டு கூட ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஆமாடா. கேவலமா பேசுறாங்கடா ஏ, நான் வார்த்தையெல்லாம் கேட்டு உனக்கு இருக்கிறதோட ரொம்ப செலத்துக்கு மனசு சேர்த்துல மூக்கு மாடிக்கிட்டு சாவலாண்டா கணவல்லி, ஆண்டவன் நமக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்து விட்டவனே கணவல்லி. உண்மைதானே சுவாமி? குழந்தை இல்லை என்பது நாம் செய்த விதியா தெரியவில்லையே அல்லது சுவாமி. ஆண்டவன் போட்ட சரியா கனகவல்லி? ஐயோ, ஆண்டவா. பிறந்த நாள் முதல் உன் கண்ணில் இப்படி நீர் வருவதை நான் பார்த்ததே இல்லையே கனகவல்லி. உண்மைதானே சுவாமி? கனகவல்லி, உன்னை கரப்பிடித்தே வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை கரப்பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி. கரப்பிடித்தே வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை மனதறிந்தால் உலகில் புகையும் வளர்ந்ததடி. என் மனப்பாவை என்றோ அம்மா என்னுயிர் நின்றதென்றோ ஆயிரம் வந்தும் என்னே நம் தேவையை யார் அறிவார்? உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். என் மனப்பாவை என்றோ அம்மா என்னுயிர் நின்றதென்றோ. கண்ணில் நீர் வழிந்தான் உதிரம் கொட்டுதடி. கணவல்லி, நாம் யாருக்கு என்ன பாவத்தை செய்துவிட்டோம்? தெரியவில்லையே சுவாமி. ஆண்டவன் எதற்காக நமக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்திருக்கின்றான்? யாருக்கு தெரியும் சுவாமி? கணவல்லி, என்னங்க இன்று முதற்கொண்டு இன்று முதற்கொண்டு உன் கண்களில் நீர் வருவது இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். அப்படியா சுவாமி? இப்பொழுதே செல்கிறேன் கைலங்கிரி. கைலங்கிரிக்கா கைலங்கிரிக்கு சென்று சென்று அந்த உமா மகேஸ்வரர் வழிபட்டு வழிபட்டு எப்படியாவது
நாம் இதுவரைக்கும் குழந்தை வேண்டும் வரமத்தை பெற்றுக்கொண்டு நான் இருப்பேன். அப்படியா? அது வரைக்கும் நான் வரும் வரைக்கும் அரண்மனை வர வேண்டாம் கடவுளே. எனக்கு அண்டவா, இந்த பாவிக்கு இப்பேற்பட்ட நிலைமை எதற்காக கொடுத்தாய் அண்டவா? இந்த பாவி என் பூமியிலே பெண்ணாக பிறந்ததுதான் பாவமா? இந்த பாவி பெண்ணாக பிறந்ததை விட குடிமண்ணாக பிறந்திருக்க கூடாதா அண்டவா? அத்தனை செல்வங்களையும் வாரி வாரி கொடுத்த நீ இந்த பாவிக்கு ஒரு மேலை செல்வத்தை கொடுக்கவில்லையே அம்மா. பூமியிலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிறந்தால் அந்த பெண் தாய்மை என்ற நிலையை அடைய விட்டால் அவள் கொண்டே என்றும் மரணி என்றுமே கருதப்படுவாளே. இன்னும் இந்த பாவி எத்தனை ஆண்டுகளுக்குத்தான் கொண்டியாகவும் மரணியாகவுமே இருப்பேனே. இந்த பாவியின் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலமே பிறக்கதா அண்டவா? அலைக்கடல் துரும்பை போல ஆனந்த வாழ்வு மறி போனதே. ஆனந்த வாழ்வு மறி போனதே. கைலாயம் வந்திருக்கின்றார். இனிமேலாவது இந்த பாவியின் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டு ஆண்டவா.